ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் சாதத்தை வச்சுட்டேன். சாதம் வெந்தோன்னு லைட்டாக ஆற வச்சுருந்தேன். ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு எண்ணெயும் நெய்யும் அதில் விட்டுருக்கேன். அது கூடவே பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த சாதம் டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எங்கேயாவது வெளியில் போனாலும் நம்ம கட்டிட்டு போனோம்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி, பச்சை மிளகாய் அதையும் அது கூடவே போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த சாதம் நான்வெஜ்ஜும் தொட்டுக்கலாம். இதுக்கு நல்லாயிருக்கும். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். மட்டன் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். எல்லாமே நம்ம இஷ்டம்தான். முட்டையை அவிச்சிட்டு வறுத்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சாம்பார் பவுடர், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சமாக தயிர் விட்டுக்கலாம். இது தயிர் விடலைன்னா புளி ஊற்றிக்கலாம். நம்ம மத்தியானம் வரைக்கும் வச்சுருக்கணும் அப்படின்னமா கொஞ்சமாக புளி ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும். இது உடனே சாப்பிட்றதுனால நான் தயிர் விட்டுருக்கேன். அந்த தக்காளியோடு இந்த புளிப்பு சுவையும் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த எல்லாமே வெந்துட்டு கொஞ்சமாக தண்ணி இருக்கிறப்ப நம்ம வடித்து வச்சுருந்த சாதத்தை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா இது தக்காளி சாதம் மாதிரியும் இருக்காது, சாம்பார் சாதம் மாதிரியும் இருக்காது. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீதி சாதம் தயிருக்காக வச்சுருந்தேன். தயிர் சாதத்துக்கு அன்னைக்கு வத்தல் வறுத்துட்டு முட்டை ஆம்லேட் ஒன்று போட்டுட்டேன். இது மோர் மிளகா வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வத்தல், மோர் மிளகா, எக் ஆம்லேட் போட்டு அன்னைக்கு லன்ச் பிளேட் எங்களுக்கு இதுதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.